அதற்கு பிரதி உபகாரமாக தங்கள் மன்னரிடம் சில நாழிகைகள் நான் தனிமையில் பேசுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். செய்வீர்களா? என்ன, தாங்கள் மன்னரிடம் தனியாக பேச வேண்டுமா? என்ன நினைப்பால் இப்படி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் மன்னரை சந்தித்து விட முடியுமா? அதுவும் தனிமையில் பேச அங்குள்ளவர்கள் அனுமதிப்பார்களா? கண்ணை கொடுத்து பின் பார்வையை பிடுங்கும் கதையாக இருக்கிறதே உங்கள் பேச்சு. அப்படியென்றால் உங்களால் முடியாது. நான் என்ன அரண்மனை பிரதானியா? சாதாரண சமையல்காரன். என்னால் முடியவே முடியாது. அப்படியென்றால் உங்களுக்கும் என்னிடமிருந்து தூதுவளைக்கீரை கிடைக்காது. நீங்கள் செல்லலாம். இப்படி சொன்னால் எப்படி சுவாமி? என் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு இக்கட்டை எனக்கு ஏற்படுத்துகிறீர்களே. உங்கள் உயிரையே காக்க உதவும் எனக்கு நான் கேட்ட உதவியை செய்யக்கூடாதா? வேறு வழியே இல்லை. மன்னரை சந்திக்க நீங்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி தராவிட்டால் தூதுவளை துவையலை நிச்சயம் நான் செய்து தர மாட்டேன். இல்லை இல்லை, எனக்கு அது நிச்சயம் வேண்டும். முயற்சி செய்கிறேன். இதனால் எனக்கு சங்கடம் ஏதும் வராமல் தாங்கள் பார்த்துக் கொள்வீர்களா? தங்கள் சங்கடத்தை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் அங்கு வர வேண்டும் என்கிறேன். சரி சரி, தாங்கள் எனக்கு மிகவும் தெரிந்தவர், வேண்டியவர் என்று எதையாவது சொல்லி சம்மதம் வாங்க பார்க்கிறேன். ஆனால் ஒன்று, மன்னர் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமே. மன்னர் ஒப்புக்கொள்வார் என்றுதான் நம்புகிறேன். தாங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சீக்கிரமாக பேசிவிட்டு வந்துவிட வேண்டும். நான் அவரிடம் பேசிய பிறகுதானே நான் வருவதா அல்லது அவர் வருவதா என்று தீர்மானிக்க முடியும். அவர் வருவதா? தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இல்லை இல்லை, நீங்கள் மன்னரை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள். நான் தூதுவளைக்கீரையோடு வருகிறேன் என்று சொல்ல வந்தேன். சரி சரி, நான் புறப்படுகிறேன். அதிக நேரம் தாமதிக்க வேண்டாம், சீக்கிரமாக வந்து விடுங்கள். நிச்சயமாக, நீங்கள் செல்லுங்கள். ஆஹா ஆஹா, அற்புதம்! இந்த தூதுவளை துவையலை எப்படித்தான் சாப்பிடாமல் இருந்தேனோ. என்ன, ஒரு 10-15 நாட்கள் இருக்குமா இதை சாப்பிட்டு? இல்லை மன்னவா, 4-5 நாட்கள் தான் ஆகிறது. அப்படியா? ஆம் மன்னவா. தூதுவளைக்கீரை உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாகிவிட்டதால் சில நாட்கள் சாப்பிடாமல் இருந்ததே பல நாட்கள் ஆகிவிட்டது போல் உங்களுக்கு தோன்றுகிறது. இத்தனை நாளாக என் தலைக்கு மேல் வாள் ஊசலாடி கொண்டிருக்கும். இன்றோடு அது போய்விட்டது. வாழ்தான் போயிற்றே என்று நீ அருந்த வாளாகி விடாதே. தினமும் இந்த தூதுவளை கீரை எனக்கு கிடைக்க வேண்டும். இல்லையேல் வாள் மீண்டும் உன் தலைக்கு மேல் தொங்கும். நிச்சயம் கிடைக்கும் மன்னவா. ஆனால் என்ன ஆனால்? நீங்கள் ஒரு விஷயத்தில் எனக்கு கருணை காட்ட வேண்டும். என்ன, பொற்கிழி கிழியும் அளவுக்கு தந்தால் கூட போதாது என்கிறாயா? இல்லை. சரி சரி, வருத்தப்படாதே. நிச்சயம் அதிகம் தர சொல்கிறேன். வேண்டாம் மன்னவா, எனக்கு பொன் பொருள் எதுவுமே வேண்டாம். வேண்டாமா? வேறு என்னதான் வேண்டும்? ஒரு விஷயத்தை தங்களிடமிருந்து மறைத்து விட்டேன் மன்னவா. தாங்கள் உண்ணும் தூதுவளை துவையலை நீ சமைக்கவில்லை, வேறொருவன் சமைத்து தந்து அதை நீ பரிமாறினாய், சரிதானே? மன்னவா, இது தங்களுக்கு எப்படி தெரியும்? நாட்டை ஆளும் மன்னனுக்கு தன் அடுப்படியில் நடக்கும் விஷயம் கூட தெரியாமல் இருந்தால் பிறகு மன்னனாக இருப்பதில் என்ன பிரயோஜனம்?